சாய்ராம். இன்றைய நாளுக்கான பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனை நாளுக்கு நாள் வலுப்பெற்று கொண்டே இருக்கிறது. எந்த விதமான கஷ்டங்கள் நம்மளை சுத்தி இருந்தாலும் அந்த கஷ்டங்கள் எல்லாத்தையுமே தாண்டி வர்றதுக்கான வழிகளை நம்மளுக்கு சாயப்பா கொடுத்துட்டு இருக்காரு. நாளுக்கு நாள் நம்மளுடைய தைரியம் அதிகமாகுது, நாளுக்கு நாள் நம்மளுடைய நம்பிக்கை அதிகமாகுது, நாளுக்கு நாள் நம்மளுடைய பொறுமையும் சகிப்புத்தன்மையும் அதிகமாகுது. இதை எல்லாமே மைண்ட்ல நிலைநிறுத்தி கொண்டு நம்ம ஒரு விஷயத்த கேட்கும் போது நிச்சயமா இந்த பிரபஞ்சம் அதுக்காக உதவி பண்ணுதுன்னு நம்ம எல்லாருமே நம்புறோம். இந்த உலகத்துல நிறைய பேர் நிறைய விதமான கஷ்டங்கள்ல இருக்காங்க. அந்த கஷ்டங்களை எல்லாத்தையும் நம்ம கூட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்மளோட கஷ்டங்கள் ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கும். ஏன்னா அவ்வளோ பெரிய கஷ்டங்கள் வெளியில இருக்கக்கூடிய மனிதர்கள் அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. நிறைய சொல்ல முடியாத கஷ்டங்கள், நிறைய சொல்ல முடியாத அழுகுரல்கள் நம்மளை சுத்தி இன்னும் நிறைய நாள் கேட்டுக்கிட்டே தான் இருக்கு, நிறைய விதமா கேட்டுக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த பிரார்த்தனைய நம்ம வைக்கும்போது நாளுக்கு நாள் ஏதாவது ஒரு விஷயங்கள் நடக்கும்போது அதை ஒரு உத்வேகமா எடுத்துக்கிட்டு நம்ம இந்த பிரார்த்தனையை பண்ண ஆரம்பிக்கணும். நிறைய பேர் கல்யாணத்துக்காக வேண்டி இருந்தாங்க. அந்த கல்யாணத்துக்கான வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறிருக்கு அப்படின்ற மாதிரி சில கமெண்ட்ஸ் நான் படித்தேன். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு இந்த பிரார்த்தனையை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இந்த பிரார்த்தனைன்றது ஒரு கூட்டு பிரார்த்தனைன்றது எத்தனை பேர் சேர்கிறார்களோ அத்தனை வலு அதிகரிக்கும். இந்த கஷ்டங்கள் எல்லாமே ஒரு நாள் மாறி நிச்சயமா எல்லா மனிதர்களுக்கும் எல்லா விதமான தேவைகளையும் கொடுத்து ஒரு நிம்மதியான வாழ்க்கையை சாயப்பா கொடுப்பாருன்னு நம்ம எல்லாரும் நம்புவோம். ஒரு மனுஷனுக்கு தேவைன்றது எப்போ குறையுது அப்படின்னா மனுஷனோட ஆசைகள் நிற்கும் போது. அந்த மனுஷனோட ஆசைகள் நிக்கணும்னா அந்த மனுஷன் கடவுளை அடையணும், கடவுளுக்கான தேவைகளை புரிஞ்சுக்கணும், கடவுளிடம் சரணாகதி அடைவது எப்படி என்று தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரியும் போதுதான் ஒரு மனிதனுடைய ஆசை கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது. நிறைய மனுஷங்களுக்கு நிறைய விதமான ஆசை இருக்கு. அதுல ஒரு விதமான ஆசையை பத்தி நீங்க பேசலாம். என்னன்னா இந்த ஜென்ரலாவே மனுஷங்களுக்கு இப்போ கொஞ்ச நாளாவே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா பரவாயில்லையே, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அதாவது வேலை செய்யற நேரம் 1 மணி நேரமா இருந்ததுன்னா ரெஸ்ட் எடுக்கிற நேரம் 2 மணி நேரமா மாறுது. இதுக்கான காரணம் என்ன? ஜீசஸ் ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறாரு. என்னன்னா ரெஸ்ட் எடுத்துக்கிறதுக்காக தான் மனுஷங்களா அப்படின்னு கேட்டா அது கிடையாது. மனுஷங்களுக்காக தான் ஓய்வு நேரமே தவிர ஓய்வு நேரத்திற்காக மனுஷங்கள் கிடையாது அப்படின்னு. அப்படி இருக்கும்போது நாளுக்கு நாள் உழைப்பை போட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த மனுஷனை சுற்றி இருக்கக்கூடிய மாய வலைகள்ல இருந்து அந்த மனுஷன் தப்பிக்கிறான். ஒரு கடமைகளை செய்யும் போது அந்த கடமைக்கான வழியில அவங்க இறங்கும் போது, தீவிரமா இறங்கும் போது அவங்களை சுத்தி இருக்கக்கூடிய மாய எண்ணங்கள், மாய வலைகள், எதிர்மறை எண்ணங்கள் இதுல இருந்து முற்றிலுமாக தப்பிச்சு வெளியில வராரு. அப்படி வரும்போது அந்த கடமையை செஞ்சுட்டு நைட் நேரத்துல தூங்கும் போது எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்புகளும் இல்லாம இது எனக்கான நேரம், நான் போய் நிம்மதியா தூங்க போறேன் அப்படின்னு சொல்லி கண்ணை மூடினதுக்கு அப்புறம் தூக்கம் வந்துச்சுன்னா அதுதான் நிம்மதியான வாழ்க்கை. அந்த நிம்மதியான வாழ்க்கை எல்லாருக்கும் கிடைச்சிருச்சான்னு கேட்டா நிச்சயமா கிடைக்கும். கிடைக்கிறதுக்கான நேரம் வரும். அப்போ நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும்? நம்மளுடைய ஆசைகளை அடக்கி கடவுள்கிட்ட நம்மளே அர்ப்பணிச்சா நிச்சயமா இதுக்கான ஆசைகள் எல்லாமே குறைஞ்சிரும். ஆசைதான் மாயதான் ஆசை. அப்படி இருக்கும்போது இதை புரிஞ்சுக்கிட்டு எந்த ஒரு மனுஷன் வெளியில கடவுள்கிட்ட அவங்களுடைய ஆத்மாவை கொடுத்து முற்றிலுமாக சரணாகதி அடைஞ்சு எந்த ஒரு விஷயம் யாருக்காக கேட்டாலும் அந்த விஷயத்த நிச்சயமா சாயப்பா நம்மளுக்கு நிறைவேற்றி கொடுக்கிறார். அந்த வகையில இந்த மாதிரியான ஒரு மனோபலத்தோட, இந்த மாதிரியான ஒரு மன தோற்றத்தோட இந்த பிரார்த்தனையை நம்ம செய்ய தொடங்கலாம். முதலாவதாக ரக்ஷன் ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு. இவரோட குடும்பத்துல நிறைய விதமான பிரச்சனைகள் போயிட்டே இருக்குது. எந்த வித கஷ்டமும் எங்களுக்கு ஒரு தற்காலிகமாக இருக்கிறதே இல்லை, நிரந்தரமாக இருக்குது. அந்த கஷ்டத்துல இருந்து எங்களால எப்படி வெளில வர முடியறதுன்னே எங்களுக்கு தெரியலன்னு சொல்லி ஒரு பெரிய வேண்டுதலை வச்சிருக்காங்க. நிச்சயமா அது எந்த விதமான கஷ்டங்களா இருந்தாலும், எத்தனை பல லட்ச கஷ்டங்களா இருந்தாலும் அந்த கஷ்டத்துல இருந்து வெளியே வர்றதுக்கு சாயப்பா ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அடுத்ததாக குணப்பிரியா.
இவங்க ரீசெண்டாக எக்ஸாம்ஸ் எழுதியிருக்காங்க. அந்த எக்ஸாம்ஸ் வந்து அந்த எக்ஸாம்ஸ்க்கான ஆன்சர் கீ வந்து கூடிய விரைவில் வந்து கிடைக்கிற மாதிரி இருக்குது. அந்த ஆன்சர் கீயை பார்த்தாலே மேக்ஸிமம் நம்மளுக்கு என்ன விஷயன்றது தெரிஞ்சிடும். அதுக்கேற்ற மாதிரி எங்களோட தேர்வை வந்து எழுதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய வேண்டுதலை வச்சுருக்காங்க. நிச்சயமாக இவங்களுக்கு வந்து அந்த தேர்வில் வந்து அவங்க பாஸ் ஆகக்கூடியதற்கான ஒரு அறிகுறிகளை சாயப்பா காட்டி கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அடுத்ததாக ராம்பிரியா, இவங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது. இன்னும் ஒரு 3 மாதங்கள்ல கல்யாணம் ஆக போகுது. அந்த கல்யாணம் எந்த விதமான கஷ்டங்களும் இல்லாம எல்லாருடைய ஆசீர்வாதத்தோடய நடக்கணும்னு சொல்லி ஒரு பெரிய வேண்டுதல் வச்சிருக்காங்க. இவங்களுடைய திருமணம் ஒரு காதல் திருமணம். 2 வீட்டு மனமுமே வந்து ஒத்துக்கிட்டு தான் இந்த கல்யாணத்தை நடத்துறாங்க. பட் இருந்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு சொல்லி நிறைய விதமான கஷ்டங்களோட பயத்தோட இருக்காங்க. அந்த பயத்தை போக்கி சாயப்பா அவங்களுக்கு ஒரு பெரிய தெளிவை கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அடுத்ததாக ராமகிருஷ்ணா, இவங்களுக்கு ரொம்ப வருஷமா கல்யாணம் ஆகாம இருக்கு. இவருக்கு வயது வந்து 37 ஆகுது. இன்னும் கல்யாணம் ஆகாம இருக்கு. இவங்களுக்கு ஏற்ற மாதிரியான பெண் கிடைக்கலன்னு சொல்லி இருக்கிறாங்க. நிச்சயமா இவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பெண் கூடிய விரைவில் கிடைக்கணும். அப்படி எந்த பெண்ணு கிடைச்சாலும் அந்த பெண்ணை ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவத்தையும் இவர் பெற்றுக்கிறோம்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். சீக்கிரமாவே இந்த கல்யாணம் ஊர் போற்றும்படியான ஒரு கல்யாணமாக, இந்த உலகம் போற்றும்படியான ஒரு கல்யாணமாக, எல்லாரும் மனதார ஆசிர்வதிக்கக்கூடிய ஒரு கல்யாணமாக நடக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அப்படியே நம்ம ஸ்ட்ரைட்டாக பொது பிரார்த்தனைக்கு போயிடலாம். இன்றைய நாளில் யார் யாரெல்லாம் பர்த்டே செலிப்ரேட் பண்ணிங்களோ, வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணிக்கலாம், அவங்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய விஷயம். நிச்சயமாக சாயப்பா உங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே கொடுக்கணும்னு சொல்லி நான் சாயப்பா கிட்ட வேண்டிக்கிறேன். அடுத்ததாக நியாயமான வழியில் கொடுக்கணும்னு. அடுத்ததாக இன்றைய நாளில் நிறைய குடும்பங்கள் கடன் பிரச்சனையில பாதிக்கப்பட்டிருக்கோம். இன்றைய நாளில் நம்ம எப்படி உங்களுக்கு காசை கொடுக்க போறோம், எப்படி அந்த காசை திருப்பி நம்ம கொடுக்க போறோம், இதுக்கான வழி நம்ம ஒரு வழி வச்சிருந்தோம். ஆனா அந்த வழி இப்போ இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ அதுக்கு மாற்றா நம்ம வேற என்ன வழி பண்ணலாம், என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி தவிச்சிட்டு இருக்கக்கூடிய நிறைய குடும்பங்களுக்கு சாயப்பா ஏதாவது ஒரு வழியில ஒரு பெரிய உதவியை கொடுக்கணும். அதன் மூலமாக சாயப்பா அவங்களுடைய மனதில் நிரந்தரமாக இடம் பிடிக்கணும். அந்த மாதிரியான ஒரு விஷயத்த சாயப்பா நடத்தி கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அடுத்ததாக நிறைய பேர் சொல்ல முடியாத நோய்களால கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு கரெக்டான ஒரு மெடிகேஷன்ஸ் கிடைக்கணும். அந்த மருத்துவ குழுவில் வந்து சாயப்பாவுமே இறங்கி அந்த நோயை வந்து முற்றிலுமாக மாற்றி அமைச்சு ஒரு ஆரோக்கியமான ஒரு உடம்பு வந்து அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். இன்றைய நாளில் நிறைய பேருக்கு குழந்தை பிறந்திருக்கும். நிறைய குழந்தைகள் இந்த உலகத்தை பார்த்துருக்கோம். அந்த குழந்தைகள் எல்லாருமே ஒரு சந்தோஷமான ஒரு மன பதட்டத்தோட, மனோபாவத்தோட, பதட்டம் இல்லாத ஒரு குழந்தையாக, ஆரோக்கியமான ஒரு குழந்தையாக இருக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். இந்த குழந்தைகள் எந்த விதமான சமூக சீர்கேடுகளுக்கும் ஆளாக கூடாது, இந்த ஊர் போற்றும்படி, உலகம் போற்றும்படியான ஒரு குழந்தையாக வாழணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அடுத்ததாக நம்ம எல்லாத்துக்காகவும் எல்லா விஷயத்தையும் செய்து கொடுக்கக்கூடிய சாயப்பாக்காக ஒரு பிரார்த்தனை வச்சுக்கலாம். நிச்சயமா அவருக்கு எந்த விதமான கஷ்டங்கள் இருந்தாலும், ஏன்னா நம்மளோட அப்பான்னும் போது நிச்சயமா அவரை நம்மளை எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்க முடியாது இல்லையா? ஸோ அவருக்கும் எந்த விதமான மன கஷ்டங்களும் மன சங்கடங்களும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம சாயப்பாக்காக நம்ம எல்லாரும் பிரபஞ்சத்துக்காக ஒரு வேண்டுதலை வச்சுக்கலாம். இந்த பதிவை கேட்டுட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தங்களுக்கும் எல்லா விதமான தேவைகளும் சாயப்பா நடத்தி கொடுக்கணும் நியாயமான வழியில. அந்த வகையில இந்த பதிவை கேட்டுட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தங்களுக்கும், நம்ம அன்பேச குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு பிரார்த்தனையும் மன பிரார்த்தனையும் நிறைவேற்றி கொடுக்கணும்னு சொல்லி சாயப்பா கிட்ட வேண்டி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.